Hello, my family. I'm going to talk about Heaven and Quartering Man Havel Season 2 episode 39 இன்டர்வியூ பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க, அப்புறம் கதை உங்களுக்கு நல்லா எப்படியும் நிச்சயமாக கொஞ்சம் எபிசோட் நிச்சயமாக கதை கொஞ்சம் போர் அடிக்க மாட்டா போயிருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ உழைக்கி இங்கே பண்ண சொல்ல பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் நாம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம 160 சாப்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. ஏன்னா இன்னும் 500 சாப்டர் வரைக்குமே இருக்கு. இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போற கடைசி வேலை லெவலில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாச்சும் சால்வ் பண்ணியிருப்பான். நீங்க ஜான் விக் படம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். அதில் எப்படி தலைவன் ஒட்டாலன்னு உலகத்தில் இருக்க எல்லா அசாசியும் எடுத்துன்னு போனோம். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் நடக்கும். நம்ம ஹீரோ 1 vs 4 அசாசியும் தாழ்ந்து மாட்டோம். நம்ம ஹீரோ போட்டல உலகத்தில் இருக்க எல்லா அசாசியும் அந்த ஹீரோ வருவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டிக்கெட் போட்டு அனுப்பிட்டுருவோம். அதனாலே நம்ம ஹீரோ போய் கிட்டாலே அசாசின்லாம் அப்படியே சும்மா கடுருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை புல்லட் சுட்டா கையில பிடிப்பான். பில்டிங் ஜம்னோ சமயம் பண்ணியிருப்பான். இல்ல வில்லன்ஸ் சொல்லி சில பேர் வருவாங்க நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் பழிவாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க நம்ம ஹீரோ பணத்தை சொல்ல பண்ண வைக்கிறேன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இட்டானே தேவை நம்ம ஹீரோ பணத்தை சொல்ல பண்ணல. அதுக்காக ஹீரோ அதை சிறப்பு பண்ணிக்கிட்டே போவான். அது சில சமயம் பல விலையும் சிறப்படி வாங்குவாங்க. சில பேர் ஜெயிலுக்கே போவாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ பண்ணி விட்டுருவாங்க. இல்ல பெரிய ஃபேமிலிஸை கூட நம்ம ஹீரோ ஜஸ்ட் மினிட் அழிச்சிருவான். அதுக்கு மேலே இனிமேல் தான் ஹீரோ பணத்தை செலவு பண்ண அமைக்க போறான். இதுவரைக்கும் ஹீரோ பணம் செலவு பண்ணல சாதாரண விஷயம். ஏன்னா இனிமேல் தான் ஹீரோ பல அச்சுங்கிற பண்ணி பல பில்லியன்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்க போறான். இது வந்து என்னோட கருத்து நான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன் சொல்கிறேன். சரி நம்ம போயிட்டு டேரக்டாக எபிசோட் கொடுப்பலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன கடைசியில் நம்ம ஜியாலாவும் தும்மிர் பண்ணிருமா அவங்க சாரி கேட்டு இவனுக்கு நல்ல டிம்மர். ஏன்னா மிஸ்டர் யானையே வேலைக்கு கூப்பிட்றாரு 5000 ரூபாய்க்கு. என்ன காமெடி பட்டிங்களா சொல்லி அவங்க நினச்சிருக்கப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு நீங்கள் சொல்ல புரியுது. ஆனால் எனக்கு வேலை வேணாம் சொல்லப்போறேன். அப்படின்னா நான் சொல்ல மறந்துன்னு சொல்லி அந்த ப்ளூ ஹேர் மணி சொல்ல மனசுக்குள்ளேயும் நான் இருக்க உன்னை போல முட்டா பையனுக்குலாம் வேலை தர போகிறேன். உன் தங்கச்சி அழகா இருக்க ஒரே காரணத்தினால தான் நான் உனக்கு வேலை தரேனே. அவங்களும் ஏமா நீ புதுசா கம்பெனி அமைக்க போறீங்கன்னு சொல்ல போறேன். அவனும் ஆமா நான் புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அமைக்க போறேன். நானே ஆர்கிடெக்சரை பற்றி நானே படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வேலை செஞ்சிருக்கேன். அதனால நானே இப்ப ஓனா கம்பெனி அமைச்சு அதில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி அவனும் சொல்ல ஆமா மிஸ்டர் யானுக்கு ஒரு ஃபிலிம் சிட்டி மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல, அது கூட டிஎன் சிட்டி பக்கத்துலனே வருது. ஆமா நானும் டிஎன் சிட்டிக்கான அந்த ஆர்டர் நானும் ஏலங்கை கலான்னு இருக்கேன். ஏன்னா ப்ராஜெக்ட் மட்டும் நான் வாங்கிட்டேன்னா நிச்சயமா வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கலாம், எனக்கு ரிஸ்க் சாப்பிட மட்டும் சொல்லி அவனு சொல்ல யாரு மிஸ்டர் யானா அவரானே லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல பல பில்லியன்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்காரு. மட்டும் இப்ப கூட பல பிளாட்ஃபார்ம் மட்டும் இண்டஸ்ட்ரி மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா 3 months கேட்க போறேன். ஆமா நானும் இருக்குன்னு அவர் பாத்திருக்கேன்னு சொல்ல போறேன். அவங்க நீங்களும் செம்மையான ஒரு அப்படி சொல்லி அவங்களும் நாங்களும் உங்க லெவலுக்கு கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கீங்க. அது மட்டும் நீங்க பிசினஸ் பண்ணி நிச்சயமா நீங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிருங்க சொல்லி அவங்களும் பாராட்டி பேசிட்டு இருக்கேன். ஆனா சில பேர் இருக்காங்க இந்த வயசு வெட்டியா பூமிக்கு சும்மையா இருக்காங்க சொல்லி ஹீரோ வாங்கி சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் கொடுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனை போற கண்ட்ரி ப்ரூட்டுக்கிட்ட இவ்வளவு அழகான 2 பொண்ணுங்களா. அது மட்டும் இல்லாம இவங்க என்னையும் பார்த்துருக்காங்களே, இவங்களுக்கு ஏமான இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி அவனும் அப்படி நான் மனசு நினைச்சுக்கிட்டு மிஸ்ஸஸ் நீங்க என்னை பார்த்து சிரிச்சிருக்கீங்க கேட்க போறேன். அதனால திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதனால சிரிச்சு அவங்களுக்கு இப்ப சிரிச்சிருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் யாருன்னு தெரியாம அவங்க பேசிருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் யானை அவங்களுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அது முட்டாப்பையும் பேசிருக்காங்க. இப்படி சின்ன எப்பயும் இப்படி பணக்காரன் கூட நல்லானே பேசுவாரு. ஆனா இவங்க இப்படி கிண்டடிக்க போற ஏன் அமைதியாவே இருக்காரு. சின்ன அமைதியா இருந்தா கூட நான் அமைதியா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணக்கூடிய ஒருத்தர் எவனா கிண்டல் அடிச்சா நான் விடுவானா. ஏன்னா இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் என்னோட டார்லிங் கிண்டல் அடிக்கும் சொல்லி அவங்களும் என்னாச்சு இவளுக்கு ஏன் திடீர்னு பேசி வச்சிருக்கான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். சிஸ்டர் ஜியாலா நீங்க வேணுமா என்ன உங்களோட வீச்சேட்டை ஆட் பண்ண முடியும் கேட்க அப்புறம் அவங்களும் வீச்சேட்டை ஏன்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் தானே. அதோட நம்ம 2 பேர்ட்ட எப்படி நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கான்னு சொல்லி பேசிருக்க போறீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா ஏன்டா அதுக்கெல்லாம் தகுதிக்கான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. உனக்குலாம் என்னோட ஃப்ரெண்டா தகுதிதான் சொல்லி அவங்களும் போக கொஞ்சம் அழகா இருந்தா இவ்வளவு ஓவரா பேசுறாளே தகுடி இல்லையா நம்ம ஃப்ரெண்டாக இருக்கு என்ன ஒரு திமிர் பிடிச்ச போன சொல்லி அவங்களும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா உன்ன போய் குட்டி சட்டை எங்க ஃப்ரெண்டா லெவலுக்கு என் தகுடிலாம் சொல்லி அவங்களும் அவனை கலாச்சி விட்டுற. அதுக்கப்புறம் நீ கோமாக போய் எங்க மேனேஜர் வராங்க. எல்லா மேனேஜருக்கு வணக்கிட்ட போறேன். எதுக்கு திடீர்னு மேனேஜர் இங்க வராடி போனாட்டி அப்பா பன்னெண்டு செலவு பண்ண வந்தப்ப கூட வரல. ஆனா திடீர்னு இங்க வந்திருக்கான்னு சொல்லி நினைச்சிருக்க போய் மேனேஜரும் நம்ம ஜியாலா கிட்ட போயிட்டு செகண்ட் மிஸ் நீங்க திடீர்னு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் வருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் லக்ஸரிஸான இதே வெடி பண்ணி வச்சிருப்பேன் உங்களுக்காக சொல்லி அவனும் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இங்க சும்மா 2 போயிட்டு வழியில பாத்துருவேன். சரி நீங்க போய் உங்களோட ஒர்க்க பாருங்க சொல்லி அவங்க அனுப்பி விட்டுற. நம்ம ப்ளூ ஹேர் மாதிரி சாக்காவ அங்கெல்லாம் ஏன்னா லிங்க் ஃபேமிலி கிட்ட மட்டும் பிரான்ச் மட்டும் 500 இருக்கு. அவங்க அசட் மட்டும் 1 பில்லியனுக்கு மேல. ஏன் அவங்க அந்த மொட்டை சிஓலே
ரிச்சஸ்டான ஃபேமிலியும் கூட நீங்க பாத்தீங்க சிஸ்டர் ஜியாலோ நேம்ல கூட லின்னு வந்துச்சுல அதோட மேனேஜர் கூட அவங்கள செகண்ட் மிஷன் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்க போய் அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது அந்த வெல்டியர் ஃபேமிலியான ரின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட நம்ம டின்னர் சாப்பிட்டோம் சொல்லி அவங்க எல்லாம் சாக்காவ ஜியாலா அவங்க சொன்ன கூட எனக்கு தெரியுது நீங்க ரொம்ப வெல்ட்டியான பர்சனா சொல்லி அவங்க கேட்டிருக்க ஜியாலாவும் ஆமாமா நானும் சாதாரணமா இருக்க ஆசைப்படுறேன் ஆனா என்ன விட்றாங்களா சாதாரணமா இருக்க சொல்லி அவங்களும் என்னோட அப்பா மிஸ்டர் லிண்டா இருக்க வெல்டியர்ஸான மேன் சொல்லி அவங்க சொல்லியிருக்க நம்ம ஹீரோவும் அடி பாவி நீ இருக்கிறது என்ன ஹீரோண்டி அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோட மாசினி காமிக்கணும் அதை விட்டு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க நான் மிஸ்டர் லின் ரிச்சஸ்ட் மேன் அவர் பொண்ணு கூட டின்னர் சாப்பிட்டேன்னு சொல்லி அவனும் சாக்காயிட்டேன் சின்ன நான் சாப்பிட்டேன் இப்ப நம்ம போலாமா சொல்லி அவங்களும் கேட்கப்பட நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலாம் அதுக்கப்புறம் சின்ன போல ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பணக்காசு வீட்டு சேர்ந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க செக்க போய் நம்ம வைட்டான முடியும் எப்படி எல்லாம் நடக்குது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது ஏன் நான் என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி அவனும் புலம்பிட்டு இருக்கான் மேனேஜர் இன்னைக்கான பிள்ளை என்ன சொல்லி நம்ம ஜியாலாவும் சொல்லிட்டு போவேன் நீங்க நல்லா ஜாலியா ஃபன் பண்ணீங்களா மட்டும் நம்ம ஜியாலா நான் மட்டும் ஒன்னே ஒன்று சொல்லணும் நீ வெல்ட்டியான பொண்ணு சொல்லி என் மட்டும் ஜாலியா கேம் நடந்துருக்காரு அவங்க உங்களை டிஸ்ட்ரெஸ் பெட்டு நடந்துக்கிறேன் சொல்லி ஜியாலும் சொல்ல லிங்க்ஸ் வாங்க போனை போடுறாங்க போனை போட்டு நீங்க எங்க இருக்கீங்க கேட்க போற நம்ம ஜியாலாவும் நாங்க சின்னவனுக்கு ஒரு ரியூனியன் பார்ட்டிக்கா வந்திருக்கோம் ரொம்ப ஃபன்னா நினைச்சிட்டேமா நான் வந்தோன்னு உங்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவங்க ரியூனியன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படியே ஷாப்பிங் மேலே விட்டு வந்துட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்களும் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்புறம் சின்னவன் எதுக்கு என்ன கூட்டிட்டு போல ஒருவேளை அந்த கிளாஸ் ரியூனியன்ல நடக்கலாம் தெரிஞ்சுக்கும் நினைச்சில கூட்டிட்டு போலையா ஆனா எனக்குலாம் ரொம்ப ஈஸி ஏன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்க என்ன பேசுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லி நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதுவும் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 1 பில்லியன் எபிசோட் பண்ணான் அவங்களும் லீக் போன போறாங்க அவனும் குளிச்சிட்டு இருக்கான் இல்ல தப்பா சொல்ல முடியல குளிப் போட்டி விட்டு இருக்காங்க அவனை சின்ன உனக்கும் 1 பில்லியன் கொடுத்துருக்கான் அதை நீ ஒன்னுக்கும் சொல்ல பண்ணணும் அவன் உன்னோட ஸ்கில் என்ன தெரிஞ்சுக்க இல்லை பண்ற அது மட்டும் இல்ல உனக்கான டெஸ்டிங் அந்த 1 பில்லியன் நீ ஒன்னா சொல்ல பண்ணக்காக எனக்கு கொஞ்சம் ஆளுங்க அனுப்பி விடுறேன் அதை வச்சு நீ சீக்கிரம் முடிச்சிடலாம் சொல்லி அவனும் சொல்ல நீ அதோட எக்ஸலண்டான ஜாப் பண்ணிட்டு இருக்க இதை அப்படியே பண்ணு அதோட சின்ன ஃபேமிலிக்கு கனெக்ஷனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு சொல்ல சொல்லி அவனும் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க போற நம்ம சுவானும் போன் போடுறாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்லி கேட்க சின்ன நான் திருப்பி தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு முட்டாள் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன் ஆனாலும் கூட பிரச்சனை மட்டும் டிக்கெட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லலாம் சரி இப்ப என்ன சொல்லி நான் கேட்கறேன்னு சொல்லி சொல்றேன் சின்ன இது எல்லாமே இன்னும் தப்புறேன் ஏன்னா ட்ரியன் சிட்டில அந்த லேண்டோட விலை இப்ப 3 மடங்கு அதிகமாயிடுச்சு இப்ப நம்ம கிட்ட இருக்க பண்டை வச்சு அதை வாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்ப என்ன பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன 3 மடங்கு ஆயிடுச்சா இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாச்சு அப்பனா இந்த ஃபிலிம் சிட்டிக்கான பேஸ வேறத்துல மாட்டி வச்சுங்க சரி ஹீரோ சொல்ல அப்படியா சரி அவங்க சொல்ல ஹீரோ இல்ல என்ன பிரச்சனை இருக்கு நம்மளும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அவங்க எவன் வாங்க சொன்னா இப்ப நம்ம மாட்டிச்சா இல்ல விலை கொழியும் அதுக்கு நம்ம எந்த சம்பளமே இல்லை அதனால நம்ம இடத்த மாட்டிலாம் சொல்ல போறோம் அவனுக்கு மெசேஜை போட்டு விட்டுறேன் அல்ல நாங்க இடத்த மாட்டோம் அப்படி இப்படின்னு அதை கேட்ட மாட்டோங்களா இன்னும் இடத்த மாட்ட போறீங்களான்னு சொல்லி கடையில் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தரும் என் அப்பா 8 மில்லியன் கடன் வாங்கி லேண்ட்ல வாங்கினாரு இப்ப அதுக்கு திருப்பி தர கூட என்கிட்ட காசு நாங்க இப்ப தெருக்கு வந்துட்டோம் எங்களுக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து விடுங்க சொல்லி கேட்டிருக்க அப்படியே மற்றவங்களாம் இது ஒரு பக்கமான ஸ்கேம்டாதான் சொல்லி கடையிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல போறதுமே வெடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அங்க 2 ஒர்க்கர்ஸும் நேற்று 2 பேர் எங்க பக்கத்துல பில்டிங்ல கீழே குடிச்சிட்டாங்களா எனக்கு கிடைச்சி ரூம் என்னன்னா அவங்க டிஎன் சிட்டி மேன இன்வெஸ்ட் பண்ணி அதுல பணத்தெல்லாம் இழந்துட்டாங்களா ஆமாமா டிஎன் சிட்டி மேன இந்த லேண்ட் சர்வெல்லாம் அடிமட்ட லெவலுக்கு சரிஞ்சு போச்சு இன்னும் எத்தனை பேர் உள்ள போறாங்களான்னு தெரியல ஓச்சிட்டு அப்புறம் ஆமா நம்ம மாடியோட இந்த கதவை மூடிட்டோம்னு சொல்லி அவனும் கேட்டுக்க புரியும் எவனும் கீழே உண்டு சாகாமண்டா சரின்னு சொல்லி அவன் சொல்லி முடிக்கிறோட இந்த எபிசோடுக்கு எந்த போடலாம் இந்த எபிசோட் கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன் நான் வரக்கூடிய எபிசோட் செம்ம அதிகமா இருக்க போறேன் அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டேன்னு பாக்குறீங்க அன்னைக்கு போன நாளும் கூட அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை நான் கீழே கொடுத்து வச்சிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கங்க சார் டேட்டா எபிசோட் கேள்வி போட்டலாம் நாங்கள் வேச்சு நீங்க பாட்டுக்கு வச்சு அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.